ஒரு 500 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்கு. அந்த ஓட்டப்பந்தயத்துல ஒரு 10 பேர் ஓடுறாங்க அப்படின்னா, அந்த 10 பேரும் ஈக்குவல் எஃபர்ட்ஸ் தான் போடுறாங்க. அந்த 500 மீட்டர கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஆனா, அந்த 500 மீட்டர முதல்ல யாரு கம்ப்ளீட் பண்ணி வராங்களோ, அவங்க முதலிடம். 2வது வரவங்க 2வது இடம். 3வது வரவங்க 3வது இடம் அப்படின்னு 1, 2, 3 அப்படின்னு வச்சுக்கிறோம். மீதி இருக்கிற 7 பேர பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனா, இந்த 10 பேரும் அந்த 500 மீட்டர கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரே மாதிரியான எஃபர்ட்ஸ் போட்டவங்க தான். ஆனா, அந்த வெற்றி தோல்விங்கிறதோ, அல்லது அந்த முதலிடம், 2வது இடம் அப்படிங்கிறதோ, தகுதிய தீர்மானிக்கிறது இல்ல. அந்த முயற்சிய பாராட்டுறது. ஸோ எல்லாமே இப்படித்தான். எல்லா போட்டிகளுக்கு பின்னாடியும் இப்படியான ஒண்ணு தான் இருக்கு. ஸோ அப்போ ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா, அது தகுதியை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி உணர்ச்சி ரீதியாகவும் அவங்கள உத்வேகப்படுத்துறது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லயும் நடக்கக்கூடியது. ஸோ முதலிடம் வராங்க, அதனால 2வது இடம் வந்தவர்களோ அல்லது அந்த போட்டியில வெற்றி பெறாமல் போனவர்களோ முயற்சியை போட்டவங்க, எஃபர்ட் போட்டவங்க கிடையாது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அல்ல. ஸோ நம்ம வெற்றி தோல்வியை அப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் ஒரு போட்டி நடக்குதுன்னா அந்த போட்டி எவ்வளவு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படியான ஒரு போட்டி தான் வர ஆகஸ்ட் 10ஆம் தேதி சஹா கராத்தே அகாடமி நடத்தக்கூடிய ஒரு மாநில அளவிலான ஓப்பன் கராத்தே போட்டி நடக்குது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியாயமான முறையில் ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா நடக்கக்கூடிய போட்டியா இருக்கு. வெற்றி பெறக்கூடிய வெற்றியாளர்களை நம்ம எவ்வளவு தூரம் பாராட்டுறோம், கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு அந்த போட்டியில பங்கெடுத்தவர்களுக்கும் அவர்களுக்கான ஒரு உரிய முக்கியத்துவத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதற்காக அவர்கள் தோற்றவர்கள் அல்ல, அதிகம் முயற்சி செய்தவர்கள் அப்படிங்கிற அடையாளத்தோட இருப்பவர்கள். அவர்களை அங்கீகரிக்கக்கூடிய போட்டியா இந்த கராத்தே போட்டி இருக்கு. இந்த மாநில அளவிலான ஓப்பன் கராத்தே போட்டியில் நானும் கலந்து கொள்ளப் போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த போட்டிக்கு வருகை தரக்கூடிய, கலந்து கொள்ளக்கூடிய கராத்தே மாஸ்டர்ஸ், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வெற்றி தோல்வி அப்படிங்கிறது முக்கியமானது அல்ல, எவ்வளவு தூரம் நாம் முயற்சிக்கிறோம் அப்படிங்கிற நம்முடைய முயற்சி தான் ரொம்ப முக்கியமானது. நன்றி.